வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பிட்ட ஒரு வீதி திறக்கப்பட்டிருந்தது இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து 35 ஆண்டுகளுக்கு பின்பு. இன்று புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய உதவினும் மற்றும் பலருடைய உதவியில் அந்த பகுதிகளில் வாகனங்கள் இயக்குவது, பேருந்துகள் இயக்குவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், அதை மகிழ்ச்சியோடு தமிழ் சொந்தங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற நிகழ்வுகளையும் பார்க்கின்ற பொழுது எத்தனை நாள் அவர்களுடைய இயக்கம் இது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்று அந்த சாலை பூப்படைந்த பெண் போல நளினத்தை சூடி இருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழர்களுடைய கனவுகள் ஒவ்வொன்றாக அரங்கேற தொடங்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளமாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது. அந்த பேருந்து இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையுமே நாம் இங்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழலில் அனுரா அவர்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கு அவருக்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையை புகைப்படம் எடுத்த ஒரு தமிழ் தோழர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன. காலிமுகத்திடலிலே அனுரா அவர்கள் பேசுவதற்காக ஒரு மேடை கட்டி அமைக்கப்படுகிறது, தற்காலிக மேடை. அந்த மேடையை ஒரு இளைஞர் ஒருவர் போய் புகைப்படம் எடுக்கிறார். எதற்காக புகைப்படம் எடுத்தார் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த புகைப்படம் எடுத்த அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இங்குதான் மக்கள் மத்தியிலே ஒரு கொதிப்பும் வருகிறது. பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற சட்டம் இல்லாதிருக்குமாயின் இதுபோன்ற கைதுகள் எல்லாம் நடைபெறாமல் தடுப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கும் என்பதை பலரும் அழுத்தமாக வைக்கின்றார்கள். தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் GSP+ வரிச்சலுகையில் இலங்கையை சேர்த்து கொள்வதா நீக்குவதா என்கின்ற பரிசீலனையில் இருக்கிறது. அதற்கு காரணம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, கருத்து, கட்டளை. ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு தவறிக்கொண்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை பின்வாங்குவதற்கு அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை கையில் வைத்துக்கொண்டு சிறுபான்மை மக்களை இன்னல் படுத்தக்கூடிய அந்த விடயங்களை வைத்து இன்பம் காணக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்குள் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று பல அழுத்தங்கள் வருகின்ற பொழுதும் இலங்கை ஆட்சியாளர்கள் அமைதியாக அல்லது செவிடர்களாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் மாற்றவில்லை என்றால் அல்லது அந்த தடை சட்டத்தை நீங்கள் நீக்கவில்லை என்றால் GSP+ வரிச்சலுகையிலிருந்து உங்களை நாங்கள் விலக்குவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுக்க வேண்டியது வரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இப்பொழுது முஸ்லிம் சகோதரர்களும் அதனை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி விடுகிறார்கள் என்கின்ற ஒரு ஆதங்கம் ஒவ்வொருவரிடம் இருக்கிறது. எனவே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தம் எல்லோர் மனதிலுமே இருக்கின்றன. மே 1 தொழிலாளர் தினத்தை மையப்படுத்தி கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் பேசிய பிரச்சார கூட்டத்தில் கூட அழுத்தமாக சில விடயங்களை குறித்து அவர் பதிவிட்டிருந்தார். பொறுப்பு கூறல் விடயம் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலைமைகள், அதுபோல பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், சமஷ்டி முறையில் அரசியல் தீர்வு என்பதை விட எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்களே முடிவு செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை மையப்படுத்தி அவர் பேசியிருந்த களம். எனவே பெரும்பாலானவருடைய மனதிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஆட்சியாளர்களை பொறுத்தமட்டில், ஆண்டவர்களை பொறுத்தமட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழர்கள் மீது திணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் நிலையாக இருக்கின்றார்கள். இதில் அனுரார் ஆட்சியாளர்களும் விதிவிலக்கு அல்ல என்பதுதான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது இன்னொரு விடயம் கூட இப்பொழுது செய்தியாக வந்திருக்கின்றன.
இலங்கை ஆட்சியாளர்கள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மக்களிடம் இருந்து அவர்கள் திரட்டி வைத்திருந்த நிதிகளை அந்த போர்க்காலத்திலே அரசாங்கம் அதை கைப்பற்றி விட்டு சென்று விட்டது. இப்பொழுது அதை மத்திய வங்கிக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மக்களுக்கு, அந்த நகைகளை கொடுத்த மக்களுக்கு அந்த நகைகள் கிடைக்கவில்லை. அந்த நகைகளை நிதியாளாக திரட்டி வைத்திருந்த இயக்கம் கூட அந்த நகைகளை உபயோகப்படுத்த முடியாத நிலைமை. இப்பொழுது அது மத்திய வங்கிக்கு செல்கிறது என்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அது இலங்கை ஆட்சியாளர்களுடைய கைக்கு சென்று விடுகிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. கிழக்கு பகுதியை பொறுத்தமட்டில் கருணா அவர்களுடைய பிரச்சாரத்தில் அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அதிலே பிள்ளையான் அவர்களை குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய விடயமும் இங்கு பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பிள்ளையான் அவர்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முதன்மைப்படுத்திதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளை ஊடகங்கள் வைத்து கொண்டு இருக்கின்றன. பைத்தியக்கார ஊடகங்களாக இருக்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட ஒருவரை மையப்படுத்திய வழக்கில்தான் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையான் அவர்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, அதற்காக அவர் கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அழுத்தமாக கருணா அவர்கள் பதிவிட்டு பிள்ளையான் அவர்களை நல்லவர் என்று பறைசாற்றி இருக்கின்றார். ஆனால் ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், நீதிமன்றம் சார்ந்தவர்கள் என அனைவருமே இந்த வழக்கில் பிள்ளையான் அவர்கள் முதன்மையானவர் என்கின்ற களத்தில் அவர்களுடைய ஆவணங்கள் இருக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது, அவர்களால் பெறப்பட்டிருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் இருக்கின்றது. அப்படி என்றால் கருணா அவர்கள் ஒரு பொய்யைத்தான் சொல்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் மிகவும் வேகம் பிடித்திருக்கிறது தேர்தல் களம். இந்த உள்ளூராட்சி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற விடயம் பேசப்படுகின்ற அதே அளவிற்கு பல பிரச்சனைகளை தமிழ் தலைவர்கள் சந்திக்கக்கூடிய களத்தையும் இந்த தேர்தல் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதுதான் நாம் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒன்று. ஒற்றுமையாக பயணிக்கிறார்கள். இந்த தேசிய கட்சிகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்பதை மையப்படுத்தி மிக தெளிவாக ஒருங்கிணைந்து பயணிக்கிறார்கள் என்பதெல்லாம் பேசுகின்ற வார்த்தைக்கு இனிப்பாக இருந்தால் கூட தமிழ் கட்சிகளின் ஒவ்வொரு தலைமைகள் மத்தியிலுமே பொறாமைகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இவர் வளர்ந்துவிடக்கூடாது, அவர் வளர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் பிரதான களம் எடுத்திருக்கிறது. இதில் எத்தனை கூட்டணி வைத்தால் கூட அந்த கூட்டணிக்குள்ளும் பிளவு கோடுகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தமிழ் கட்சிகள் இப்பொழுது உள்ள சூழலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை வடக்கு பகுதியில் உள்ள சில தலைவர்கள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தலைமைகளிடம் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் இந்த உள்ளாட்சி தேர்தல் பல எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரும் என்கின்ற கருத்துகளையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.